வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாலொரு நற்சிந்தனையிலேருந்து, வாழ்க்கை மலர்லேருந்து கவலை ஏன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதை பற்றி இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துப்போம். பொதுவாக மனிதன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா, அந்த கவலை, சினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. கோபம் அப்படின்றது மற்றவங்க மேலே காட்டுறது, காட்ட முடியாத பட்சத்தில் திரும்பும்பொழுது அது சினம், அது கவலையாக மாறுது. அதான் சொல்லுவார் சுவாமிஜி, கற்பனையான ஒரு வலை கவலை அப்படின்வார். என்ன சொல்கிறாருன்றத இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துப்போம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் எல்லாவற்றிலும் பேராசை கொண்டு கற்பனையால் சில வரவுகளை எதிர்பார்க்கிறோம், அல்லது பிறரிடம் இருந்து கிடைக்க வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். செயலுக்கு தக்க விளைவு என்பது இரையாற்றலின் திருவிளையாடலாக இருக்கிறது. இந்த இந்த எண்ணம் அறியாமல், உண்மை அறியாமல், எண்ணம் அறியாமல் செயலின்றி கற்பனையால் ஒரு விளைவை எதிர்பார்ப்பதும், கடமைக்கு உறவுக்கு பொருந்தாமல் பிறரிடம் இருந்தும் ஒன்றை எதிர்பார்த்தோ அல்லது ஆசையின் பெருக்கத்தால் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பதோ வெற்றியை அடைவதில்லை. இயற்கை நியதி. சிந்தனையின்றி இயற்கை நியதிக்கு அமைந்த விளைவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்பார்த்த ஆசைகளையும் அப்படியே வைத்து கொண்டு ஏமாற்றத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் ஏற்படும் ஒரு மனப்பிணக்கு தான் கவலை. எவ்வளோ அழகாக சுவாமி சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மைதான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மனித வாழ்வு என்பது ஒரு நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டன்வர். இதெல்லாம் இந்த சுவாமிஜி அதாவது எதுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம வந்து கருமையத்தில் கலங்கங்கள் வச்சுருக்கோம். கலங்கங்கள்லாங்க நாமளே ஒரு கற்பனையான ஒரு வலையில் எந்த விதத்துலையாவது பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த நாலுத்துலேயும் மாட்டிக்கிட்டு இதில் நம்ம வச்சுக்கிட்டு இதை தாண்டி நம்ம வெளியே வராமல் என்ன பண்ணுறோங்க, அதுக்குள்ளேயே வாழ்க்கை நடக்கும். அப்போ அங்கே எதிர்பார்த்தல் நம்மக்கிட்ட வர ஆரம்பிது. அது உறவினரோ இல்லை பொருள் துறையோ எந்த விதத்தில். சுவாமி ஒரு லைன் சொல்லுவார் அழகாக, எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியம் இறைவனை நம் மனதின் அடியில் கொள்வோம் அப்படின்வார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஆனால் எதிர்பார்க்குறோம், இவங்க அப்படி செய்வாங்களா, இவங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு செயல் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்றதே நம்ம நினைக்கிறது இல்லை. அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, துன்பத்துக்கு கஷ்டப்படுறோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கருமையை தூய்மையை வராததுக்கு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, நமக்குள்ள ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், பணம், பேச்சு கிடைப்பிணக்கமாகும் பொய்கள், நேர்முகமாய் மறைமுகமாய் பிறர் உள்ளம் வருதல். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு எதிர்பார்த்தல் உண்டாக்கி மற்றவங்களும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு பொருந்தாத ஒரு தன்மையாக அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுது அங்கே வெற்றி கிடைக்கிறதில்ல. அப்போ வெற்றி கிடைக்காததால் நம்ம என்ன பண்ணுறோங்க, தோல்வி தழுவுறோம். அப்போ தோல்வி தழுவும்போது அதுவே எனக்குள்ள ஒரு துன்பத்தை விளைவிக்கிறது. அப்போ துன்பத்தை விளைவிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேங்க, அங்கே ஒரு கஷ்டத்தை உருவாகுது. அப்போ அது என்ன பண்ணுதுங்க, என்னோடய ஜீவகாந்தத்தையும் கெடுத்து என்னோடய துன்பத்தையும் வைத்து மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த நிலை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது இப்படி வைக்கிறதோட கையை அப்படி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தோம் அப்படின்னாவே வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். அப்போ கற்பனையான ஒருத்தர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா கேரக்டர் அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் நாம் மாறிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு எதிர்பார்க்குறது அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்றதும் ஒரு கஷ்டத்துக்கு காரணமாகுது. அது சொல்லுவாங்க, கவலை என்பதுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கிணத்துல இருக்க தண்ணியை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நிலத்தில் ஊற்றும். அது அவ்வளோ பெரிய இது மாதிரி ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி. அப்போ அழகாக எடுத்து வந்து ஊற்றுற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை, உயிர் சக்தியை வாரி அரைக்கக்கூடிய தன்மையுடையது கவலை. அந்த கவலையை ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, போன வருஷம் ஒரு கவலை, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கவலை, அதுக்கப்புறம் எப்போ கவலை வருமோ. அதான் சொன்னாராம் புத்தர்கிட்ட ஒருத்தர், எனக்கு என் பையன் இறந்துட்டா நான் என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், சரிம்மா எந்த வீட்டில் துக்கம் இல்லையோ அந்த வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கிடுவாங்க அப்படின்னாருமா. அப்போ இவங்க போய்
கேட்டால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, போன வாரம் ஒரு டெத்து, அதுக்கு முன்னாடி தாத்தா, அப்படி எல்லார் வீட்லேயும் இது இறப்பு என்பது எப்படி பிறப்பு என்பது ஒன்று இருக்கோ, அதுபோல் இறப்பு என்பது ஒன்று இருக்குன்றத அவங்க உணர்ந்து வந்து சொல்லும்போது, அவர் புத்தர் அதான் சொன்னார், இதுதான் இயற்கை, மாற்றமே நிரந்தரமானது. நம்ம அந்த நிலை இல்லாமல் வாழ்க்கையே கவலை இல்லாமல் வாழ்ந்தோன்னாவே உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு வரலாம். அதுதான் சுவாமிஜி இன்றைக்கி பாடத்திட்டமாக நம்மளை கொடுத்துருக்காரு. அதை லைஃப்பில் பயன்படுத்தி கொள்வோம். கவலையே சுத்தமாக, அதை சினத்தை கூட தவிருங்கன்றார். ஆனால் கவலையை ஒழித்தே ஆகணுன்றார். அந்த விதத்தில் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அனுபவ உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.